ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதீஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இடியாப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இடியாப்பம்னாவே நம்ம கடையில் வாங்குறதுக்கு தான் ஞாபகம் வரும். ஆனால் வீட்டிலே எவ்வளோ சிம்பிளாக அரிசி மாவு வச்சு நம்ம உடனடியாக இடியாப்பம் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த இடியாப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்காக யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், புழுங்கல் அரிசி. அந்த அரிசியில் அரைச்ச மாவு தான். இந்த மாவை நம்ம ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. நம்ம வேணால் ஒரு காட்டன் துணியில் சுத்தமாக தொடச்சிட்டு இதை நம்ம அப்படியே மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே சுடு தண்ணி நல்லா கொதிக்க சுடு தண்ணி எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் இந்த அளவுக்கு சூடாக மாவு பிசைஞ்சோன்னா தான் நமக்கு இடியாப்பம் பிழியும் போது ஈஸியாக நமக்கு இடியாப்பம் வரும். இந்த சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதில் மாவு பிசைஞ்சிக்கலாம். எனக்கு மொத்தம் 200 ml அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துடலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இது போல் கையை வச்சு நான் கலந்து கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது. இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைய முடியாது. அதனால் இது அப்படி இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். இதில் அரை மூடி தேங்காவை நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி செய்கிற இடியாப்பம் தேங்காய் பாலோட அளவு பார்த்திங்கன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும்போது இது போல் ஃபஸ்ட்டு பால் எடுத்துடலாம். முதல் பால் எடுத்ததுக்கப்புறமா இந்த திப்பியை திருப்பி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம திரும்பி அரைச்சி நம்ம இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திப்பி வருது பாருங்கள். சுத்தமாக அதில் தேங்காய் பாலோடைய சாறு இல்லாத அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம எடுத்தால் போதும். 2 பால், அதாவது 2 தடவை நம்ம வடிகட்டி நம்ம தண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு தேங்காய் பால் ரொம்ப தண்ணியானது போல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் 2வது தடவையும் நல்லா அரைச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி வடித்து எடுத்துருக்கேன். இப்போ தேங்காய் பால் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு திக்கு இருக்குது பாருங்கள். அந்த கண்ணாடி பவுலில் நல்லா ஒட்டுது பாருங்கள் இந்த தேங்காய் பால். இந்த அளவுக்கு திக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கினேன். சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நமக்கு தேங்காய் பால் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அரிசி மாவு நல்லா ஆறி இருக்குது. வெதன்னு சூட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த சூட்லேயே நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துலாம். சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கையை வச்சு இது போல் அழுத்தம் கொடுக்கும்போது நல்லா கை மாவுக்குள்ளே நல்லா இறங்குது பாருங்கள். அந்த விரல் அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்ட் இருந்தால் தான் நமக்கு அந்த முறுக்கு குழா அச்சு இருக்குது பாருங்கள், இடியாப்பம் பிழியறதுக்கு அதில் போட்டு நம்ம பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இந்த தட்டில் இது போல் நம்ம கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தடவிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்து உள்ளே வச்சிடலாம். நம்ம மூடி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக வரத்துக்காக இதில் 3/4 பதம் அளவுக்கு மாவு வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம இந்த அளவுக்கு மாவு வச்சோன்னா தான் நம்ம பிழிஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக நமக்கு வரும். இப்போ இதை மூடிடலாம். மூடிட்டு நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் பிழிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம ஆவி கட்டுற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதில் கொதிக்க விடலாம். இது தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம அப்படியே பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் நான் பிழிஞ்சு விட்டுறேன் பாருங்கள். ஈஸியாக நமக்கு இடியாப்பம் எப்படி கடையில் இருக்கிறது போலவே நல்லா மெலிசாக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாகவும் பிழிய வருது பாருங்கள். வீட்டில் நம்ம ஆசைப்படும் இதெல்லாம் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். இது போல் நீங்கள் அரிசி மாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த நேரத்துக்கு இது போல் சட்டுன்னு இடியாப்பம் செஞ்சுக்கலாம்.
நம்ம புழுங்கல் அரிசி மாவில் இடியாப்பம் செய்யும்போது நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பச்சரிசி மாவில் செஞ்சோன்னா தான் கொஞ்சம் நமக்கு அழுத்தம் கொடுக்கும் நமக்கு இடியாப்பம் பிழியும்போது. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஆனதுக்கப்புறமா இது போல் கையில் தண்ணி தொட்டு பார்த்தோன்னா நமக்கு கையில் ஒட்டாமல் வருது. இப்போ நமக்கு சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கடையில் விற்கிறது போலவே நல்ல மெலிசாக நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பை பாய்.